வணக்கம் மைனஸ். இன்றைக்கி என்ன காயினை வந்து நான் மைனிங் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். அதாவது இப்போ வந்து இந்த காயின் வந்து புது காயின் வந்து இப்போ தான் 12 நாள் ஆகுது. இது வந்து மெட்டா செயின், ஓகேவா. இது வந்து ஈத்தேஷ் காயின், ஓகேவா. ஸோ இதுதான் அந்த காயினோட வெப்சைட்டு, பார்த்துக்குங்க. இந்த வெப்சைட்டு நான் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் இதை பற்றி படித்து தெரிஞ்சுக்குங்க, சரியா மைனஸ். ஸோ இப்போ நான் வந்து இது வந்து மைனிங் பூல் ஸ்டேட்டஸில் போய் பார்த்தேனாக்கா, அப்புறம் நியூ காயின்ஸ், மெட்டா செயின், ஈத்தேஷ் 12 நாள் ஆகுது. ஸோ இதை வந்து நான் வந்து K1 பூலில் மைனிங் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எந்த பூல் பாருங்கள், K1 பூல். எல்லாத்தையும் தெரியும் K1 பூல் எப்படி பயிக்கிறதுன்ட்டு, சரியா மைனஸ். சரி, இப்போ இதை வந்து நம்ம வந்து ஐபோலோலையும் மைன் பண்ணலாம், ஐபோலோ V1 மினிலையும், அதே நேரத்தில் வந்து ஜிபியூலையும் மைன் பண்ணலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ரெண்டுலேயுமே எப்படி மைன் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன், ஐபோலோ V1 மினிலையும் ஜிபியூலையும் எப்படின்ட்டு, சரியா. சரி, இப்போ நம்ம K1 பூலுக்கு வந்து கையோட மைனஸ், நீங்கள் வந்து மெட்டா செயினுக்கு வரும், பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் மெட்டா செயின்னு இருக்கா. ஓகே, ஸோ ஹவு டு ஸ்டார்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவனுங்க இங்கே கீழே கொடுத்துருக்கானுங்க பாருங்கள், ஹவு டு ஸ்டார்ட்ன்ட்டு. ஜி மைனர், எல்ஓஎல் மைனர், தீம் ரேட் மைனர், பிஜி மைனர், ரீகல் மைனர், ஐஓஎஸ், இதை பாருங்கள் ஐபோலோ, ஓகேவா. சரி, இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து வாலெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து நீங்கள் பாருங்கள், அவனுக்கு வாலெட் ஸ்டெப் பே அவுட் வாலெட் மெட்டா, அது பாருங்கள் அவனுக்கு கொடுத்துருக்கானுங்க மெட்டா மாஸ்க். இது நீங்கள் கிளிக் பண்ணாலே வந்து இந்த K1 பூல்லேயே வந்து நீங்கள் இந்த மெட்டா மாஸ்க் கிளிக் பண்ணாலே இப்படி வரும் ஆட் பண்ண சொல்லி, ஓகேவா. நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது பாருங்கள் அவங்களோட வெப்சைட்லேயே இருக்குது பாருங்கள் மெட்டா மாஸ்க், பார்த்தீங்களா இங்கே அவனோட வெப்சைட்டில். இதையும் கிளிக் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சரியா மைனஸ். ஓகே, சரி, இப்போ வந்து நம்ம வந்து மெட்டாவோட இதை வந்து நம்ம வந்து K1 பூலோட நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து வாலெட்ஸில் வந்து பூந்தீங்கன்னா, K1 பூல் வாலெட்ஸில் பூந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் எப்படின்ட்டு. பேத்துக்கு இருந்தால் நான் ஒரு தடவை காமிச்சிடுறேன். நீங்கள் இங்கே மெட்டான்னு இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியதான். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நான் காமிக்கிறேன், இது பாருங்கள் மெட்டா, இதை சூஸ் பண்ணிவிட்டு மினிமம் 5, நான் 5 காயின் நான் 5 காயின் பே அவுட் வச்சுருக்கேன், 1%. இது வந்து நான் ஆக்சுவலி வந்து மெட்டா மாஸ்க் வாலெட்டு, ஆனால் நான் வந்து ஜக்கேக்கன் போட்டிருக்கேன், சாரி. ஸோ இப்போ இதான் என்னோடய வாலெட் அட்ரஸை போட்டு சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிட்டு வருது. இப்போ நீங்கள் என்ன, இப்போ நான் வந்து உங்களுக்கு முதல்ல வந்து எப்படி ஐபோலோவில் மைனிங் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஐபோலோ V1 மினி. இது வந்து 300 மெகா ஹேஷோட, ஓகேவா. பாருங்க மைனர் கான்ஃபிகரேஷன் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்ட்ரக்சம் TCP U மெட்டா K1pool.com இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து வாலெட் வந்து K1 பூல்லேருந்து இந்த வாலெட் அட்ரஸ் நம்ம காப்பி பண்ணி கொண்டாந்து இங்கே பேஸ்டேட் பண்ணிவிட்டு, அப்புறம் திரும்ப K1 பூலுக்கு வந்து பாருங்கள் மெட்டான்னு இருக்குது, இந்த மெட்டா செயின் ஹவு டு ஸ்டார்ட்னு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பூல் அட்ரஸ் எடுத்துக்குவோம், ஓகேவா. ஸோ பாருங்கள் இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணேன்னா இதான் ஐபோலோவோட ஃப்ளைட் ஷீட் எப்படி செட் பண்ணுறதுன்னு அவங்களே இங்கே காமிச்சிருக்காங்க, நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா. ஸோ ஐபோலோ ஓகே, இதை காப்பி பண்ணி கொண்டாந்து இங்கே பேஸ்டேட் பண்ண வேண்டியதான், ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய 400 மெகா ஹேஷ் மைனர் இப்போ இதில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நான் வந்து இதில் வந்து ஒக்டா இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம K1ஓட வாலெட்டு இப்படியே இருக்கட்டும், டாட் கொடுத்து ஞாபகம் வச்சுங்க. K1 வாலெட்டு
இங்கே ஸ்பேஸ் டேக் பண்ணும்போது டாட் வச்சு உங்கள் மைனருக்கு என்ன பேர் வேணுமான்னு கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு பாஸ்வேர்டு எக்ஸே இருக்கணும். சேவ் அண்ட் அப்ளைன்னு நீங்கள் அமுத்துனீங்கன்னா அது வந்து ஸ்டார்ட் மைனிங் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா மைனஸ்? ஓகேவா? ஸோ அப்போ இப்படி இருக்கும். ஓகேவா மைனஸ்? சரி, இப்போ வந்து ஜிபியூவில் எப்படி மைனிங் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது ஐஓஎஸில். ஓகேவா? ஸோ ஐஓஎஸ்க்கு வந்துட்டு வாலெட்ஸில் போயிட்டு ஆட் வாலெட்னு கிளிக் பண்ணிவிட்டு காயின் வந்து க்ரியேட் பண்ணணும். பாருங்க, மெட்டான் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம K1ஓட வாலெட் சர்வீஸில் இதை வந்து காப்பி பண்ணி ஐஓஎஸில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு வாலெட் நேம் நீங்கள் என்ன வேணுமாலும் கொடுத்துக்கலாம், மெட்டான்னு கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். க்ரியேட் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். பாருங்க, K1 பூலோட வாலெட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? சரி மைனஸ். இப்போ வந்து ஃப்ளைட் ஷீட் க்ரியேட் பண்ணுவோம். ஃப்ளைட் ஷீட்டில் போயிட்டு மெட்டான்னு டைப் பண்ணுமா, நம்ம முதல் க்ரியேட் பண்ணோம்னா வாலெட் அது இங்கே வந்துடுச்சு. ஓகே, K1. ஓகே, செலக்ட் பூல் கான்ஃபிகர் இன் மைனர்னு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம எந்தெந்த மைனர் பாய்க்கலாம் நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். இல்லையா மைனஸ்? பாருங்க, இப்போ காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஐஓஎஸ் இதில் கிளிக் பண்ணுமா, ஜி மைனர், எல்ஓஎல் மைனர், தீம் ரேட் மைனர், பிஜி மைனர் இருக்குது. நான் வந்து எல்ஓஎல் மைனரில் செட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு எல்ஓஎல் மைனர் அது கிளிக் பண்ணிவிட்டு செட்டப் மைனர் கான்ஃபிகரில் போனோடனே இதோட அல்காரிதம் வந்து ஈடாஷ் வாலெட்னு கொடுத்துங்க. ஒர்க்கர் நேம் கொடுக்க தேவையில்லை. பூல் சர்வர். ஓகே, ஸோ எனக்கு அதுக்கு பார்த்துக்கிறேன் ஒரு தடவை. சிறப்பாக கொடுத்துட்டேன். சாரி மைனஸ். இப்படி வாலெட்டு கொடுத்துட்டு ஒரு டாட் வச்சுட்டு திரும்ப இந்த ஆயில் வந்து ஒர்க்கர் நேம்னு கொடுத்துருங்க. இப்போ பூல் சர்வர் கொடுத்துருவோம். இப்போ வந்து ஜிபியூன்றனால இங்கே பாருங்கள், அவனுங்க ஜிபியூன்னு கொடுத்துருக்கானுங்க. இந்த சர்வர் அட்ரஸ் தான் நீங்கள் காப்பி பண்ணி ஃப்ளைட் ஷீட்டில் கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இந்த பார்ட்டு அட்ரஸை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை அடைச்சிடுங்க. ஓகேவா? பாஸ்வேர்டு எதுவும் தேவையில்லை, எக்ஸ்ட்ரா ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. அப்ளை சேஞ்சஸ். மெட்டான்னு பேர் கொடுத்து K1 கொடுத்துட்டு கிரியேட் ஃப்ளைட் ஷீட். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஷீட் கிரியேட் ஆகிடுச்சு மைனஸ். சரி, இப்போ நம்ம வந்து ஃபார்மில் புந்துட்டு ஒன்றும் ஸ்டாப் பண்ணலையோ. நீங்கள் உங்கள் ஃப்ளைட் ஷீட்டுக்குள்ளே வந்துட்டு, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கியூபிக் மைனிங் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இப்போ உங்கள் ஃப்ளைட் ஷீட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த மெட்டாவோட ராக்கெட் அமுத்துனீங்கன்னா அது மைனிங் பண்ண ஆரம்பிக்கும். சரியா மைனஸ்? இப்போ உங்களுக்கு நான் வந்து ஜிபிலையும் எப்படி மைன் பண்ணுறது, ஐபோலையும் எப்படி மைன் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிட்டேன் மைனஸ். நீங்கள் பார்த்து மைனிங் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். சிடிசி அவுட்.